கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையின் ஒரு வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு அருட்கொடையாக வழங்கியிருக்கக்கூடியவற்றை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று பேசுவான். அல்லாஹ் நமக்கு என்ன அருள்கொடைகளை வழங்கியிருக்கிறான், அதை நாம் ஏன் நினைத்து பார்க்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முதல்ல நமக்கு என்ன நிஅமத் வழங்கியிருக்கிறான் என்று பார்த்தால், தலை உச்சி முதல் பாதம் வரை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரும் நியமத்தாக இருக்கிறது. இந்த உறுப்பை எங்கே வைத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று திருத்தம் சொல்ல முடியாத அளவிற்கு மனிதனை அல்லாஹ் அஹ்சனி தக்வீம் வலகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம்னு சொல்ற அழகான அமைப்பின் மீது அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதுவே நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பெரும் நியமத். இது போல வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கான அருட்கொடையாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய பகல் காலங்களில் மனிதர்கள் எப்படி சுறுசுறுப்பாக பொருளீட்டுகிறார்களோ, வேலை செய்கிறார்களோ, சம்பாதிக்கிறார்களோ, அதுபோல உலக மக்கள் அனைவரும் உயிருள்ள அனைத்து உயிரினங்களும் சரி இரவு நேரங்களில் உறங்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த உறக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அது என்னுடைய நிஅமத், அருள்கொடை என்று சொல்லுகிறான். ஒரு மனிதன் 24 மணி நேரத்தை தாண்டி 48 மணி நேரம் வரை உறங்காமல் இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய புத்தியில் இருந்து ஆரம்பித்து அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் பாதித்துவிடும் என்று அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய எல்லாமே நிஅமத் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த உறக்கத்தை பற்றியும் அது எந்த அளவிற்கு நமக்கு நிஅமத்தாக இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டாலும் கூட சுபுஹுனுடைய நேரத்தில் சொல்லப்படக்கூடிய பாங்கில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கம் என்பது தொழுகையை விட மேலானது. எனவே தூக்கம் என்னும் நியமத்தை முற்படுத்தி இபாதத்தை நீங்கள் கோட்டை விட்டு விடாதீர்கள் என்கிற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹுனுடைய தொழுகையில் மட்டும் சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நிஹ்மத் ஒரு சில நேரங்களில் நம்முடைய இபாதத்திற்கு இடையூறாக இருக்கும் என்பதையும் மார்க்கம் சொல்லித் தருவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் தூக்கம் சார்ந்து பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னோம், உறக்கத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்கொடையாக வழங்கியிருக்கிறான் என்பதால். குர்ஆன் ஹதீஸ்ல பார்த்தா ஒரு சில சமயங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அடியார்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, தன்னுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி தூக்கத்தை பயன்படுத்தி இருக்கிறான். உதாரணத்திற்கு கஹஃப் வாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தயாரான பொழுது அவர்களை தூக்கத்தை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். 300 வருஷத்திற்கும் மேலே அவர்கள் உறங்கினார்கள். எப்படி உறங்கினார்கள் என்பதையும் குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப அற்புதமாக சொல்லுவான். அவர்கள் ஒரே புறத்தில் ஒரே மாதிரியாக படுத்து தூங்கி இருந்தார்கள்னு சொன்னா அவர்களுடைய உடல் அடிக்கப்பட்டிருக்கும், அவர்களுடைய உடல் படுகாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அவர்களை நாம் திருப்பி திருப்பி படுக்க வைத்தோம். ஒரு புறம் படுத்திருப்பார்கள், இன்னொரு புறம் திரும்ப படுக்க வைத்தோம். என்ன காரணம்? இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், 300 வருஷம் அவர்கள் தூங்க வேண்டும் என்பதற்காக. சூரிய ஒளி பாதிக்கப்படாமல் அவர்களுடைய உறக்கம் இருக்க வேண்டும் என்று அதற்கு தகுந்த ஏற்பாடுகளையும் நாம் செய்தோம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார். வெளியிலிருந்து யாராவது அவர்களை பார்த்தால் அவர்கள் தூங்குகிறார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு இடையூறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் விழித்திருப்பதை போல நினைக்கக்கூடிய அளவில் அவர்களுடைய தூக்கத்தை நாம் ஏற்படுத்தி இருந்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல தன்னுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்துவதற்காக தூக்கத்தை பயன்படுத்தியதை சொல்லி இருக்கிறான். அதுபோல ஹதீஸ்களில் உறக்கம் பற்றி பார்க்கிற பொழுது பத்ரு சஹாபாக்களினுடைய அந்த நிகழ்வை பற்றி பேசுகிற பொழுது மறுநாள் காலை அவர்கள் போர் செய்ய வேண்டும். ரமலானுடைய நோன்பை அவர்கள் நோக்கியிருக்கிறார்கள். அவர்கள் மனதளவில் சோர்வாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? சொற்பமான மக்கள், 313 மக்கள். எதிரில பார்த்தா 1000 நபர்கள், 3 மடங்குக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். மன அழுத்தத்தை போக்க வேண்டும் என்பதற்காக
உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சிறிய தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு லேசான ஒரு மழை பெய்தது. அந்த மழையினுடைய சந்தோஷத்தில் அவர்கள் சிறிய உறக்கத்தையும் மேற்கொண்டார்கள். புத்துணர்ச்சியோடு எழுந்திருத்தார்கள். விரைவாக சந்தோஷமாக போர் செய்தார்கள் என்று ஹதீசுகளில் நாம் செய்திகளை பார்க்கிறோம். இந்த உறக்கம் எப்படி நமக்கு நியமத்தாக இருக்கிறதோ அதே போல ஒரு சில நேரங்களில் இந்த உறக்கம் நமக்கு சோதனையாகவும் மாறிவிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு பயணம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரத்தில். அது இரவினுடைய கடைசி நேரம், தஹஜ்ஜத் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது, சிறிது நேரம் உறங்கிவிட்டு நாம் தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டால் என்ன என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இரவின் கடைசி பகுதியில் இருக்கிறோம், தூங்கினால் ஃபஜ்ர் தொழுகை போய்விடும், எனவே தவிர்த்து கொண்டால் என்ன என்று கேட்ட பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லோரும் தூங்குங்கள், உங்களை எழுப்ப வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்று சொல்லுவார். அந்த பயணத்தின் கூட்டம் எல்லா மக்களும் ஒன்று சேருகிறார்கள். பயணத்தை வந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா சஹாபாக்களும் நிம்மதியாக படுத்து உறங்குகிறார்கள். காரணம், பிலால் ரலியல்லாஹு எழுப்புவதற்கான வேலையை கையில் வைத்திருக்கிறார். பிலால் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, நாம படுத்து தூங்கினா நாம் நல்லபடியாக தூங்கி விடுவோம் என்பதற்காக ஒட்டகத்தை அமர வைத்து அதன் மீது சாய்ந்து அமர்ந்து லேசாக கண்ணை மூடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தான ரஹ்மத்தான உறக்கத்தை கொடுத்தான். ஆழ்ந்த உறக்கத்திற்கு எல்லா மக்களும் சென்று விடுகிறார்கள். ஒரு கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிக்கிற பொழுது சூரியன் உதயமாகி விடுகிறது. ஃபஜ்ர் தொழுகை தவறி விடுகிறது. எல்லா மக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்புகிற பொழுது பிலால் ரலியல்லாஹு முதல்ல எழுப்புவாங்க. பிலாலே எழுந்திரியுங்கள், எங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, தொழுகையில் நீங்க தவறி விட்டது என்று சொன்ன பொழுது பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இதை போல் நான் ஒரு தூக்கத்தை தூங்கியதே இல்லை, தொழுகை தவறிவிட்டது என்று பதறிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தூங்குகிற நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய ரூஹுகளின் ஒரு பகுதியை, ஒரு ரூஹை தன்னுடைய வசம் எடுத்துக் கொள்ளுகிறான். நாடியவர்களுக்கு அந்த ரூஹை மீண்டும் தருகிறான். நாடியவர்களுக்கு உறக்கத்திலேயே அவர்களுக்கான மரணத்தை ஏற்படுத்தி விடுகிறான். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, பரவாயில்லை என்று சொல்லி அந்த கூட்டத்தினர்கள், பயணம் செய்தவர்கள் எழுந்து அந்த இடத்தை விட்டும் சிறிது தூரம் தள்ளி தங்களுடைய ஃபஜ்ரின் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா மக்களும் கலா செய்தார்கள் என்று ஹதீஸில் ஒரு வரலாறை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் கூட அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா என்கிற வசனத்தில் பேசுகிற பொழுது, மனிதன் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய ரூஹை நாம் கைப்பற்றிக் கொள்ளுகிறோம். யாருக்கு மௌத் இருக்கிறதோ அவர்களுடைய ரூஹை நாமே தடுத்து வைத்துக் கொள்ளுகிறோம். யாருக்கு ஆயுஸ் இருக்கிறதோ அவர்களுக்கு மீண்டும் அவர்களுடைய ரூஹை தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க போது நாம் தருகிறோம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே நமக்கான நிஅமத்தாகவும் சரி, நமக்கான சோதனைகளாகவும் சரி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கிறது. எப்பொழுது இறைவனின் அருட்கொடை நம்முடைய இபாதத்தை பாதிக்கிறதோ, பிறருக்கு அதன் மூலம் நோவினை ஏற்படுகிறதோ, அப்பொழுது அந்த நிஅமத் என்பது நமக்கான முசீபத்தாக மாறிவிடும் என்பதைத்தான் உறக்கம் சார்ந்த செய்திகள் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறைவனின் அருட்கொடையான உறக்கத்தை பரிபூரணமாக பெற்று இரவு நேரங்களில் நிம்மதியான உறக்கத்தை மேற்கொண்டு பகல் காலங்களில் சுறுசுறுப்பாக நம்முடைய வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லொருள் புரிவானாக. நம்முடைய உறக்கங்கள் நம்முடைய தொழுகைக்கு ஒருபோதும் இறையூறாக ஆகிவிடாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான